தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் டிட்வா புயல் உருவானதாக வானிலை மையம் அறிவிப்பு. இலங்கையொட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும் டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் அறிவிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு எனவும் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை ரெட் அலர்ட். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதி கனமழை பெய்யலாம் என எச்சரிக்கை. இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 2% கூடுதலாக பதிவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை 34 சென்டிமீட்டர், பதிவான மழை 35 சென்டிமீட்டர், இயல்பிலிருந்து +2% அதிகமாக பதிவாகி இருக்கிறது இன்றைய தேதி வரை. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. புயல் என்றாலே காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் விளக்கம். புயல் அப்படின்னாலே அந்த கேட்டகரைசேஷன் படி பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும், படிப்படியாக அதிகரிக்கும். அதனால பாதிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மழை அலர்ட்டும் கொடுத்துருக்கோம். அதனால மழையும் இருக்கும், காற்றும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. நிர்வாகம் அதற்கேற்றார் போல நடவடிக்கை எடுப்பதற்கான குறியீடுதான் ரெட் அலர்ட். மக்கள் அதை பற்றி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழ்நாட்டுக்கு புயல் எச்சரிக்கையை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை அனுப்பி வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மீட்பு பணிகளில் உஷார் நிலையில் இருக்கவும்
நிவாரண மையங்களை தயார்படுத்தவும் அறிவுறுத்தல். விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் விஜய். தவேகவின் உயர்மட்ட மாநில நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமனம். கூடுதலாக ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களின் அமைப்பு செயலாளராகவும் நியமித்து விஜய் உத்தரவு. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த அண்ணன் செங்கோட்டையனின் வருகை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிக பெரும் உறுதுணையாக இருக்கும். 50 ஆண்டுகளாக ஒரே இயக்கத்தில் பணியாற்றி மிகுந்த அனுபவத்தோடு வருபவரை அன்போடு வரவேற்பதாகவும் விஜய் பேச்சு. தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். செங்கோட்டையனுடன் அவருடைய ஆதரவாளர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம், ஒளித்தியாக முன்னோரை கொண்டாடவே, மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே, விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே, இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே, தமிழக வெற்றி கழகம். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோருக்கு முகமலர்ச்சியுடன் விஜய் வரவேற்பு. தமிழ்நாட்டு உயர்த்தும் கழகம், நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே, நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே. தமிழ்நாட்டில் புதிய மாற்றம் வருவதற்காகவும் தூய்மையான ஆட்சி ஏற்படுவதற்கும் தவேகவில் இணைந்ததாக செங்கோட்டையன் பேச்சு. அன்பு இளவல் விஜய் தலைமையில் புனிதமான ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதாகவும் பேட்டி. மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடத்தில் செங்கோட்டையன் மரியாதை. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதிமுகவில் இல்லாத ஒருவரை பற்றி கருத்து கூற வேண்டிய அவசியமில்லை. தவேகவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தவேகவில் செங்கோட்டையன் இணைந்ததன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் இருக்காது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் வரும்போது இன்னொரு சலசலப்பு வந்திருக்கு.
இந்த சலசலப்புனால இது அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை. பட் இதனால எங்களுடைய கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் நிச்சயமாக வராது. கட்சி ஆரம்பித்தவுடனே லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் என்றெல்லாம் போகக்கூடாது. தவிக தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுரை. நம்ம தம்பி விஜய் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையா? எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னா எப்படி? நாள் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு தேர்தலில் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிடுவேன். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 46வது கூட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி கூட இருப்பதாக அறிவிப்பு. தமிழகத்திற்கான காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஆலோசித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட இருப்பதாகவும் தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் சனிக்கிழமை திமுக எம்பிக்கள் கூட்டம். திங்கட்கிழமை கூடும் நாடாளுமன்றத்தில் கோவை, மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்புவது குறித்து ஆலோசனை. கொள்கை பற்றோடு உழைப்பிலும் உயர்ந்து வரும் உதயநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து பதிவு. காட்சிக்கு எளியனாக, கடுஞ்சொல் சொல்லாதவனாக, மக்களுக்காக களத்தில் நிற்பவனாக திகழவும் வாழ்த்துக்கள். ஒவ்வொன்றையும் எதிர்த்து வழக்கு தொடரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள், ரோட் ஷோ தொடர்பான தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல இருப்பதாகவும் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விடுதலை. 2012ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்படாததால் சிவகங்கை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ECR OMR இணைக்கும் வகையில் 204 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் அமைக்க அனுமதி. தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியது. கரூரில் தவிக கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் குடும்பத்தார் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜர். சம்பவம் குறித்து 9 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 போலீஸ் கஸ்டடி. ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி. சென்னை பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷுக்கு தண்டனையை குறைத்தது உயர்நீதிமன்றம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் 20 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவு. செங்கோட்டையன் தவிகவில் இணைந்தது குறித்து தெரியாமல் அவருடைய புகைப்படத்துடன் கூடிய பேனருடன் உசிலம்பட்டியில் போராட்டம். OPS அணியைச் சேர்ந்த MLA-வான ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் வைக்கப்பட்ட பேனர். தூத்துக்குடி சுந்தரவேலபுரம் பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். குடியிருப்புகளை சுற்றி தேங்கி இருப்பதால் மக்கள் திண்டாட்டம். தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளையூரணி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம். பலமுறை புகார் கொடுத்தும் நீரை அகற்றாததால் நோய் தொற்று பரவும் என அஞ்சுவதாக மக்கள் வேதனை.
ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் பலத்த சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம். மீனவ கிராமத்துக்குள் கடல் நீர் புகுந்ததால் பெரும் பாதிப்பு. திருவாரூர் அருகே வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிய வழியில்லாததால் விவசாயிகள் கவலை. 4000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெல் நாற்றுகள் அழுகியதால் உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. சென்னை யானைக்கவுனியில் நகைப்பட்டறை உரிமையாளரை தாக்கி 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளி, தாமிர நாணயங்கள் கொள்ளையடித்திருந்த வழக்கு. நகைக்கடை அதிபர் உட்பட 3 ராஜஸ்தானில் தனிப்படை போலீசாரால் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. 1 சவரன் ஆபரண தங்கம் 94,160 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய பிரதேசத்தில் SIR பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரசார் போராட்டம். பல அடுக்கு தடுப்புகளை தாண்ட முயன்றதால் தண்ணீரை பீச்சியடித்து கலைத்த போலீசார். காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் கடுங்குளிரால் புல்வெளிகள், ஓடைகள் என அனைத்தும் உறைந்தன. செடிகளில் உள்ள இலைகள் உறைந்து கண்ணாடி பூக்கள் போல் காட்சியளிப்பு. இலங்கையில் பெய்யும் தொடர் கனமழையால் மிதக்கும் மட்டக்களப்பு மாவட்டம். வீடுகள், விளைநிலங்கள் வெள்ளத்தில் மிதப்பதோடு பல வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற தமிழக பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் அதிர்ச்சி. கோயம்புத்தூரைச் சேர்ந்த 50 வயதான ஐயப்ப பக்தர் முரளி மாரடைப்பால் உயிரிழப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் சிறப்புற நடைபெற்ற குடமுழுக்குகள். ஏராளமான பக்தர்கள் குவிந்து மனமுருக கோபுர தரிசனம்.